வெள்ளிக்கிழமை 5 வாரம் வருது. எந்த வெள்ளிக்கிழமை இந்த குற்று விளக்கு பூஜை பண்ணலாம்? அந்த முதல் 2 வெள்ளிக்கிழமையில ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையை பயன்படுத்திக்கோங்க. ஓகே மேம். இந்த விளக்கு பூஜை செய்யறதுனால என்ன மேம் பலன் நமக்கு கிடைக்கும்? ஆடி வெள்ளிக்கிழமை செய்கிறீங்க, அந்த அம்பாலோட அனுகிரகமும் குத்து விளக்கு தான் ஏற்றணுமா? இந்த விளக்கு பூஜைக்கு அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே கட்டாயமாக குத்து விளக்குல ஒரு முகம் தீபம் ஏற்றுவாங்க, ஒரு சிலர் இல்லை 5 முகமாகவும் ஏற்றுவாங்க. எப்படி மேம் இது? கோவிலை பொறுத்த வரைக்கும் பிரகாரம் உள்பகுதியாக இருந்தால் இந்த காற்றுக்கு வேலை இருக்காது, அதனால் ஏற்றிக்கலாம். இல்லை பெண் தெய்வத்துக்கு நாங்கள் ஏதோ ஒரு குறை வச்சுருக்கோம் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. எல்லாரும் நம்ம என்ன நினைப்போம், வீட்டில் அமைதி, செல்வம், மன அமைதி, உடல் நலம் எல்லாமே நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதுக்கு ஒரு வழிபாடு பண்ணணும். என்ன வழிபாடு அப்படின்னா, தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். இப்போ இந்த ஆடி மாதத்துல விளக்கேற்றி விளக்கு பூஜை அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கும். ஸோ அதை பற்றின தகவல்கள் என்ன, எந்த மாதிரியான பூஜைகள் பண்ணலாம், விளக்கேற்றத்துக்கு நேரம் ஏதாவது இருக்கா, இந்த வழிபாட்டை எப்படி பண்ணலாம், அதுக்கான நைவேத்தியங்கள் என்ன அப்படிங்கிறத, பூஜை முறைகள்லாம் பற்றி ஏஎல்பி கோஃபவுண்டர் அருளரசி பொதுவுடைமூர்த்தி மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். விளக்கு பூஜை அப்படின்னு சொல்லி இந்த ஆடி மாதத்தில் பண்ணுவாங்க மேம். அதை பற்றின தகவல்கள் சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக. என்ன அப்படின்னா, நம்ம இறைவனை பல்வேறு வடிவங்களில் வழிபடுறோம். நம்ம பொதுவாகவே ஒரு வார்த்தை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், இறைவன் எங்கே இருக்கார் அப்படின்னா தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இப்போ இருக்கிற கலிக்காலத்தில் இறைவன் நேராக வருவாரா அப்படின்னா வரமாட்டார், யார் மூலமாவது வருவார். அப்போ நம்ம சொல்கிறோம் இறைவன் தூண்லையும் இருக்கார், எல்லா வடிவங்கள்லையும் இருப்பார். அப்போ இறைவன் பொதுவாக எந்த இறைவனாக இருந்தாலும் சரி, இந்த பஞ்சபூதங்களாக இருக்கிற இந்த நிலம், நீர், காற்று எல்லா வடிவத்துலேயும் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இருப்பாங்க. அப்படி இறைவன் இந்த ஒளி வடிவத்தில் நம்மளுக்கு காட்சி தர்றது தான் இந்த விளக்கு பூஜையோட அற்புதமாக நம்ம பார்க்குறோம். நம்ம பொதுவாகவே சொல்கிறோம் விளக்கு அப்படின்னா அதில் மகாலட்சுமி தேவி குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். விளக்குக்கே என்ன நம்ம பேர் வச்சுருக்கோம்னா காமாட்சி விளக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த ஒளி வடிவத்தில் அந்த அம்பாலோட அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா அதற்குரிய வாய்ப்பாக இந்த விளக்கு பூஜை இல்லை திருவிளக்கு பூஜை, நம்ம எப்படி சொன்னாலும் ஒன்று தான், அந்த பூஜையை நம்ம அதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். விளக்கேற்றது பெண்கள் ஏற்றுவோம். இப்போ வீட்டில் விளக்கேற்றும் போது என்னென்ன விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கலாம் மேம்? கட்டாயமாக நம்ம விளக்கேற்றும் போதும் சரி, பூஜை முறையின் போதும் சரி, ஒரு சில முறைகளை பயன்படுத்தணும். இப்போ காலப்போக்கில் நம்ம ஒரு சில இதை கம்மியாக குறைச்சிக்கிறோம் நம்மளே. ஆனால் சில விஷயங்களை கட்டாயம் பண்ணணுமா அப்படின்னா, மற்ற பூஜை முறைகளுக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த திருவிளக்கு பூஜைக்குன்னு சில நியதிகள், சில விதிமுறைகள் இருக்குது. அதை கட்டாயமாக பின்பற்றி தான் ஆகணும். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, குறிப்பாக பெண்கள் தலையை பின்னிட்டு தான், தலை பின்னல் போட்டுட்டு தான் இந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கணும். அடுத்ததாக கை நிறைய வளையல் போட்டுக்கணும். இந்த புடவை, நம்மளோட உடைகளில் இந்த விளக்கு பூஜை அப்போ மட்டுமாவது நம்ம புடவை அணிந்து கலந்துக்கிறோம் அப்படின்னா அந்த அம்பாலோட கடாட்சம் அப்படியே நம்ம மேலே குடியிருப்பாங்க. அடுத்ததாக தலை நிறையா இந்த பூ வச்சுக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, கையில் வளையல் அணிந்து கொண்டு போகிறது, இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன் இதெல்லாம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு வேலை பார்க்குற இடங்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகள் படி போகிறோம், இல்லை இப்படி போனால் தான் நல்லது அந்த இடத்துக்கு அப்படின்னு. நம்ம மற்ற இடங்களுக்கே பார்க்கும்போது நம்மளை அம்மனையே நம்ம கூட கூட்டிகிட்டு வர போகிறோம், நம்மளோட விளக்கில் உட்கார போகிறாங்க, நம்மளோட எந்த இடத்துல செஞ்சாலும் சரி நம்ம கூடவே வரப்போகிறாங்க. அப்போ அவங்களுக்குன்னு அந்த மரியாதையை, சகல மரியாதையும் கொடுத்து நம்ம கூட்டிகிட்டு வர்றது தான் நம்மளோட வழக்கம். ஓகே மேம். இப்போ விளக்கு பூஜைன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ குத்து விளக்கு தான் ஏற்றணுமா, இல்லை காமாட்சி அம்மன் விளக்கு, இந்த வேற விளக்கெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஏற்றி வழிபடலாம்? கட்டாயம் நம்ம குத்து விளக்கு தான் ஏற்றணும். இந்த விளக்கு பூஜைக்கு அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே கட்டாயமாக குத்து விளக்கு தான் பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா, இந்த குத்து விளக்கை பொறுத்த வரைக்கும் முப்பெரும் தேவர்களும் சரி, முப்பெரும் தேவிகளும் அந்த குத்து விளக்கில் குடியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அந்த விளக்கோட மேல் பகுதியில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் குடியிருக்காங்க. அடுத்தது அந்த விளக்கோட
தண்டு மாதிரியான அமைப்புல விஷ்ணு பகவானும் மகாலட்சுமியும் குடியிருக்காங்க. அடுத்ததான் அந்த விளக்கோட அடிபாகத்தை பார்த்தோம்னா பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவியும் குடியிருக்காங்க. அப்போ இந்த குத்துவிளக்கு பூஜையை நம்ம செய்யறதுனால அந்த முப்பெரும் தேவர்கள் மட்டுமல்லாம அந்த 3 தேவிகளோட அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால கட்டாயமா நம்ம குத்துவிளக்கை தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த குத்துவிளக்கை இந்த வெண்கலம் இல்லை வெள்ளி குத்துவிளக்கு இருக்குன்னா நீங்க பயன்படுத்திக்கலாம். மற்ற எந்த உலோகத்தலான விளக்குகளையும் நீங்க பயன்படுத்திட வேண்டாம். குத்து விளக்கு பூஜை பெரும்பாலும் கோவிலில் தான் நடக்குது. இப்போ கோவிலுக்கு போய் என்னால் கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களாம் வீட்டிலேயே எளிமையாக பண்ணணும்னா எந்த மாதிரி மேம் பண்ணலாம்? கட்டாயமாக வீட்டில் பண்ணலாம். இப்போ கோவிலில் நீங்கள் போய் இல்லை கோவிலில் நடக்கிற நேரங்களில் நம்மளால் கலந்துக்க முடியல, இல்லை தவிர்க்க முடியாத சூழலில் கோவிலுக்கு நம்மளால் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் தனியாகவும் இந்த விளக்கு பூஜையை பண்ணலாம். இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்களை கூப்பிட்டு ஒரு 7 பேர் 9 பேர் 11 பேர் அந்த மாதிரியும் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் கோவிலில் பண்ணாலும் சரி இல்லை வீட்டில் பண்ணாலும் சரி, எங்கே இப்போ வீட்டில் தான் பண்ணுறீங்க, கோவிலில் வந்து கூட்டமாக இருக்கும், நிறையா ஆர்டர் படி உட்கார வச்சுருப்பாங்க, எங்கே உட்கார முடியுதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உட்காந்து பூஜை பண்ணுவோம். அதுவே இப்போ வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா பூஜை அறையில் உட்காந்து பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். இல்லை பூஜை அறையில் இடம் பத்தாது, பொருள்கள்லாம் வச்சுட்டு எங்களால் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் உங்களோட வீட்டில் ஹால் அந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் இந்த பூஜைக்காக. இப்போ வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விளக்கோட முகம் ஒன்று கிழக்கு புறம் பார்த்தோ இல்லை வடக்கு புறம் பார்த்தோ இருக்கிற மாதிரி நீங்கள் விளக்க வச்சுக்கோங்க. இந்த விளக்க வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, கீழே நல்லா ஒரு வாழை இலை போட்டு அந்த வாழை இலை மேலே பச்சரிசியை பரப்பி அதன் மேலே இந்த குத்து விளக்க வச்சுக்கணும். குத்து விளக்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குத்து விளக்குக்கு பூ வைக்கணும். அதே மாதிரி அங்கே சந்தனம் மஞ்சள் என்ன கொடுக்குறாங்களோ கோவிலாக இருந்தால், இல்லை வீட்டில் நீங்கள் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வச்சு சந்தனம் குங்குமம் அந்த விளக்குக்கு வச்சுக்கோங்க. இப்போது அந்த விளக்கில் திரிகளை போட்டு தூய்மையான நல்லெண்ணெய் இல்லை நெய் அதை பயன்படுத்திக்கோங்க இந்த விளக்கு பூஜைக்கு. அந்த விளக்கில் போட்டுட்டு நீங்கள் பூஜை செய்ய உட்காடுறீங்க அப்படின்னா கீழே ஒரு விரிப்பு இல்லை அந்த பூஜை செய்கிறதுக்கு தடுக்கு மாதிரியான பாய், சின்ன பாய் மாதிரியான இதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதை போட்டு உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு நம்ம முதல்ல எப்போவுமே எந்த வழிபாடாக இருந்தாலும் யாருக்கு முதல்ல கொடுப்போம்னா அந்த விநாயகருக்கு தான் கொடுப்போம். நம்ம எந்த செயலை தொடங்கினாலும் அந்த செயல் வந்து தடையில்லாமல் நடந்து முடியணும் அப்படின்னா அவருக்கு தான் முதல் உரிமை கொடுப்போம். அப்போ நம்ம இப்போ வந்து ஒரு மகாலட்சுமி தேவியே அழைச்சிட்டு வந்து நம்ம கூட உட்கார வச்சு பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் செய்கிற இந்த பூஜையில் எந்த இடையூறும் வரக்கூடாது, அந்த அம்பாள் அப்படியே எங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு அந்த மஞ்சள் பொடியில் நம்ம அந்த விநாயகரை பிடிச்சு அந்த இலையில வாழை இலையிலேயே அந்த குத்து விளக்குக்கு முன்னாடி ஒரு பக்கம் வச்சு அவருக்கு பூ அருகம்புல் எல்லாம் வச்சு ₹1 நாணயம் இருக்குன்னா வச்சுட்டு 2 வெத்தலை ஒரு பாக்கு 2 வாழைப்பழம் முதல்ல வச்சுருங்க. இதெல்லாம் நீங்கள் வைக்கும்போதே விநாயகருக்குரிய துதி உங்களுக்கு ஏதாவது சொல்ல தெரியும் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள். இல்லை நான் இப்படி தான் வேண்டிக்குவேன் பிள்ளையாரப்பா, நான் அப்படின்னு பேசுகிற மாதிரி தான் வேண்டிக்குவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதையும் பயன்படுத்தி வேண்டிக்கலாம். வேண்டி முதல்ல விநாயகருக்கு அந்த நைவேத்தியத்தை வச்சு அப்பா இந்த இதை ஏற்றுக்கோப்பா அப்படின்னு சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு இப்போ அடுத்ததாக நீங்கள் குத்து விளக்குக்கு வரணும். இப்போ குத்து விளக்குக்கு வரும்போது அங்கே ஏற்கனவே பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி வச்சுருக்கும்போது எல்லாத்தையும் இந்த விநாயகரையும் வேண்டிட்டு உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாமே மனதார நீங்கள் நினச்சிட்டு நாங்கள் இந்த குத்து விளக்கு பூஜையை தொடங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குத்து விளக்கை ஏற்றுறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய துதி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் மனதார சொல்லிவிட்டு இல்லை அங்கே சொல்லுவாங்க, சில நேரங்களில் கோவில்களில் சொல்லுவாங்க, அப்போ எல்லாரோடையும் சேர்ந்து சொன்னாலும் சரி, இல்லை அங்கே முதன்மையாக இருக்கிறவர் அந்த பூஜையை நடத்துகிறவர் சொல்லுவார், நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே மனதார கையெடுத்து கும்பிட்டு வழிபட்டுட்டு நீங்கள் இப்போ முதல்ல அந்த குத்து விளக்கை ஏற்றலாம். இப்போ குத்து விளக்கை ஏற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே பூக்கள், உதிரி பூக்கள் கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி உதிரி பூக்கள் இல்லை குங்குமம், இல்லை என்னால் ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும், ஒன்று குங்குமம் மட்டும்தான் பண்ண முடியும், இல்லை உதிரி பூ கொஞ்சமாக நான் சாமி கும்பிட தான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்றால் அர்ச்சனை பண்ணால் போதும். இப்போ நீங்கள் முதல்ல இந்த குங்குமமாக இருந்தால், பூவாக இருந்தால் நீங்கள் அந்த இலையிலே வாழை இலையிலே விழுந்துடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் குங்குமத்தால் அந்த விளக்கை அர்ச்சனை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விளக்குக்கு முன்னாடி தூய்மையான ஒரு வெற்றிலையை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த குங்குமத்தால் பண்ணுறீங்க அப்படின்னா சில இடத்துல வேறுபடும். முதல்ல பூக்கள் வச்சு பண்ணுவாங்க, பிறகு குங்குமம் வச்சு பண்ணுவாங்க. சில இடங்களில் முதல்ல குங்குமமும் பிறகு பூக்களாலையும் அர்ச்சனை பண்ணுவாங்க. இப்போ முதல்ல குங்குமத்தால் தான் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட மோதிர விரல், நடுவிரல்,
ரெண்டையும் கட்டை விரல் இப்படி 3 விரலையும் சேர்த்து குங்குமத்தை எடுத்து முதல்ல விளக்கோட மேல் பகுதி அங்கே 2 பேர் இருக்காங்க அவங்கள காமிச்சிட்டு, இந்த சிவபெருமானையும் பார்வதி தேவிக்கும் காமிச்சிட்டு, அடுத்ததாக விளக்கோட தண்டு பகுதியில் காமிச்சிட்டு, அந்த மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் காமிச்சிட்டு, கீழே அடிபாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிரம்மதேவருக்கும் சரஸ்வதி தேவிக்கும் 3 பேருக்கும் அவங்க ஒரு மந்திரமாக அங்கே நாமாவளி சொல்ல சொல்ல அந்த 3 இடத்துலையும் காமிச்சிட்டு அந்த குங்குமத்தை நீங்கள் வச்சிருக்கிற அந்த வெற்றிலையில் வச்சுக்கோங்க. இப்போ குங்குமம் முடிஞ்சிடும், ஏன்னா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு குறிப்பிட்டதுக்கப்புறம் அந்த குங்குமம் முடிஞ்சிருச்சுங்கிறப்ப அடுத்தது நீங்கள் பூக்களால் அந்த விளக்குக்கு பூஜை செய்யலாம். இந்த விளக்கு பூஜை நிறைவு பெறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் பக்கத்தில் வந்து இந்த ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம், தீப்பெட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தேவையான பொருள் எல்லாமே இருக்கும். இப்போ முதல்ல அந்த விளக்கு நீங்கள் வச்சிருக்கிற எல்லாத்தோடையும் சேர்த்து, நீங்கள் அர்ச்சனை பண்ண பூ, குங்குமம் எல்லாத்தோடையும் சேர்த்து முதல்ல அங்கே ஊதுபத்தி இருக்குது அப்படின்னா ஊதுபத்தியால் முதல்ல காமிச்சிக்கணும். அடுத்ததாக சாம்பிராணி இருக்குது அப்படின்னா சாம்பிராணியால் காமிச்சிக்கணும். அடுத்ததாக கற்பூரம் இருக்குது அப்படின்னா கற்பூர ஆரத்தியும் காமிச்சிட்டு அந்த குத்து விளக்கை நீங்கள் விழுந்து வணங்கணும். இல்லை இடம் இல்லை அப்படின்னா அதை அப்படியே தொட்டு பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும். பூஜை பண்ணி முடிச்சுட்டு இந்த தீப தூபம்லாம் காமிச்சிட்டு குத்து விளக்கை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அர்ச்சனை பண்ணி குங்குமம் வச்சுருக்கீங்க இல்லையா, அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கையால் வச்சுக்கோங்க. இல்லை கணவர் இருக்கார் அப்படின்னா அவரை வச்சு விட சொல்லி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிறப்ப உங்களோட மாங்கல்ய பலம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால தான் வீட்டில் பெரியவங்களோ இல்லை கோவிலுக்கு வர முடியல அப்படின்னா இந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போயிட்டு பெரியவங்க கையில், மாமியார், அம்மா, அப்பா யாராக இருந்தாலும் சரி, அம்மாவோ மாமியாரோ இருந்தாங்கன்னா அவங்க கையால் வச்சுக்கோங்க. கணவர் இருந்தாலும் அவர் கையாலையும் வச்சு விட சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நெய்வேத்தியம் கோவில்லன்னா அங்கேயே மொத்தமாக வந்து பண்ணியிருப்பாங்க. இல்லை நீங்கள் வீட்டிலன்னா சர்க்கரை பொங்கல், சுண்டல், வடை, இல்லை என்னால் 3மே செய்ய முடியலை, நான் பூஜை ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு அதையும் பண்ணணும் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் 1 கூட போதுமானது. சர்க்கரை பொங்கலையும் நெய்வேத்தியமாக கொண்டு வந்து வச்சு மறுபடியும் அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சு நீங்கள் அதையும் நெய்வேத்தியமாக காமிச்சு நீர் விழாவிட்டு அந்த பிரசாதத்தையும் நீங்கள் சாப்பிட்டு உங்களோட இந்த குத்து விளக்கு பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம். இல்லை அக்கம் பக்கத்தில் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பிரசாதத்தோடு சேர்த்து நீங்கள் அந்த மங்கள பொருட்கள், தாம்பூலம் என்ன கொடுப்போமோ அதையும் வச்சு அவங்கள்ட்ட கொடுக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் குத்து விளக்கு பூஜை கூப்பிட்ருக்கீங்க, அவங்க வந்து உங்களை விட வயதில் பெரியவங்களாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்க காலில் விழுந்து தாராளமாக ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தையும் அவங்க கையால் வச்சு விட சொல்லலாம். இது எல்லாமே எதற்காக அப்படின்னா, ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் என்ன அதிகபட்ச வேண்டுதலாக இருக்கணும்னா, தன்னோட கணவன் வந்து ஆயுள் பலமாக இருக்கணும், என்னோட மாங்கல்ய பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதிகபட்ச வேண்டுதலாக இருக்கும் எல்லாருக்குமே. அப்படிப்பட்ட வேண்டுதலை வாரி வழங்கி அந்த அம்பாள் நம்மளுக்கு கொடுப்பாங்களான்னா கட்டாயம் கொடுப்பாங்க. எதன் மூலமாக கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்கள இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்களால் நம்ம அவங்க மனசை குளிர்விக்கும் போது அவங்க அதற்குரிய பலனை நம்மளுக்கு அப்படியே கொடுப்பாங்க. ஓகே மேம், இவ்வளோ அழகாக சொன்னீங்க. வெள்ளிக்கிழமை 5 வாரம் வருது. எந்த வெள்ளிக்கிழமை இந்த குத்துவிளக்கு பூஜை பண்ணலாம்? குத்துவிளக்கு பூஜை பெரும்பாலும் வந்து இந்த 3வது வாரம் பயன்படுத்துகிறாங்க. 3வது வாரம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை 3வது வாரம் எங்களால் செய்ய முடியல, ஆஃபீஸில் வேலை இருக்குது, இல்லை எங்களால் கோவிலுக்கு அந்த நேரத்தில் போக முடியல, கோவில்களில் பெரும்பாலும் இருக்கும், அப்படி இல்லை நாங்கள் வீட்டிலே செய்கிறோம், இந்த மாதிரி எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா 3வது வாரம் செய்ய முடியலைன்னா 4வது வாரம், 4வது வாரமும் எங்களால் செய்ய முடியலைன்னா 5வது வாரம். அப்போ வந்து இந்த வாரம் மட்டும்தான் செய்யணுமா, முதல் 2 வாரம் நாங்கள் செய்ய முடியாதா அப்படின்னா உங்களுக்கு இந்த பின்னாடி இருக்கிற இந்த 3 வாரம் 3, 4, 5வது வாரம் நேரம் இருக்காது, இல்லை எங்களுக்கு வேறு வேலை பளு இருக்குது, வேலை சுமை இருக்குது, எங்களால் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த முதல் 2 வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையை பயன்படுத்திக்கோங்க. ஓகே மேம், இந்த விளக்கு பூஜை செய்கிறதுனால என்ன மேம் பலன் நமக்கு கிடைக்கும்? இந்த விளக்கு பூஜை செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, கோவிலில் செஞ்சாலும் சரி, அந்த அம்பாலை, மகாலட்சுமியை மட்டும் இல்லாமல் முப்பெரும் தேவர்கள், தேவிகளை வந்து அந்த குத்து விளக்கில் கொண்டு வந்து நிலைநிறுத்தி வச்சிட்டோம். நீங்கள் அப்படியே அந்த பூஜையை செய்கிறீங்க அப்படின்னா அந்த மகாலட்சுமி தேவியோட மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஆடி வெள்ளிக்கிழமை செய்கிறீங்க, அந்த அம்பாலோட அனுகிரகமும் சேர்த்து நம்மளுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த முப்பெரும் தேவர்கள், தேவியர்களோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும். இது கிடைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு குடும்பத்திற்கு என்னவெல்லாம் கிடைக்கணுமோ, ஒரு செல்வ செழிப்பு வேணும், இல்லை எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், வேலை கிடைக்கணும், இல்லை கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நீங்கள் என்னெல்லாம் வேண்டுறீங்களோ அதையெல்லாம் அருள் புரிஞ்சு நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக அந்த மகாலட்சுமி தேவி அந்த அம்பாள் ரூபத்தில் எப்போவுமே நம்ம கூடவே வந்து உட்காந்துருப்பாங்க.
இது வந்து குத்து விளக்குல வந்து ஒரு முகம் தீபம் ஏற்றுவாங்க, ஒரு சிலர் இல்லை 5 முகமாகவும் ஏற்றுவாங்க. எப்படி மேம் இது? நீங்க ஒரு முகமும் ஏத்திக்கலாம். ஒரு முகம் ஏத்திருக்கிறீங்க அப்படின்னா ஏத்திக்கலாம். இல்ல கோவில்கள்ல சில இடத்துல சொல்லிடுவாங்க. இவ்வளவு போதும். கோவில பொறுத்தவரைக்கும் பிரகாரம் வந்து உள்பகுதியா இருந்தா வந்து இந்த காற்றுக்கு வேலை இருக்காது. அதனால ஏத்திக்கலாம். இல்ல நீங்க வந்து கோவில்கள்லயே சில வழிமுறைகள் சொல்லிடுவாங்க. இல்ல வீட்ல செய்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு முகம் தான் ஏத்தி வழிபடணும் அப்படின்னா வழிபடுங்க. இல்லன்னா 3 முகம் ஏத்திக்கோங்க. இல்ல நான் 5 முகமுமே ஏத்தி வழிபாடு பண்றேன் அப்படின்னாலும் நீங்க 5 முகமும் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே பொதுவா நம்ம வந்து சொன்னோம் அம்பாள் பெண் தெய்வத்திற்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லி. நீங்க இப்ப சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க, எங்களுக்கு வந்து பெண் தெய்வத்தோட அருள் கிடைக்கல, எங்களுக்கு பெண் தெய்வத்தோட சாபம் இருக்கு, இல்ல பெண் தெய்வத்துக்கு நாங்க ஏதோ ஒரு குறை வச்சிருக்கோம் அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த ஆடி மாதத்தை அதற்குரிய அந்த குறைகளை எல்லாம் தீர்க்கறதுக்கு உகந்த மாதமா பயன்படுத்திக்கோங்க. அதோட கூடுதலா சேர்த்து இந்த திருவிளக்கு பூஜையும் செய்றீங்க அப்படிங்கிறப்போ அந்த பெண் தெய்வங்கள் மனம் குளிர்ந்து இவ்வளோ நாள், ஏன்னா வந்து அம்மாவுக்கு என்னன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவே வந்து குழந்தைங்க எவ்வளோ தவறு செஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அதை மன்னிச்சு ஏற்றுக்குவாங்க. அதே பக்குவம் தான், அதே இதுதான் அந்த அம்பாள் கிட்டையும் இருக்கு. ஏன்னா அவங்களையும் வந்து நம்ம அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுறோம். அதே மாதிரி நீங்க இவ்வளோ நாள் இந்த வழிபாடை செய்ய தவறி இருந்தாலும் இந்த ஒரு நாள் இதை பயன்படுத்தி செய்றீங்க அப்படின்னா அவங்களும் மனம் குளிர்ந்து தன்னோட குழந்தைங்களுக்காக அந்த அருளை அப்படியே நம்மளுக்கு கொடுப்பாங்க. மேம் சொன்ன மாதிரி இந்த குத்து விளக்கு பூஜையை நம்மளும் நம்ம வீட்லேயோ இல்லை கோவில்லையோ செஞ்சு அம்பாலோட அனுகிரகம் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத உணரலாம். மீண்டும் இனிதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். நன்றி.